தோட்டத்தில் நம்ம தொட்டியில் செடி வளர்க்கும்போது, செடி வைக்கும்போதே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய உரத்தை போட்டு மண் ரெடி பண்ணுறாங்க. இப்படி நிறைய உரங்கள் சேர்த்து ரொம்ப செழிப்பாக செடி வளரணுங்கிற எண்ணத்தில் நம்ம போடுற உரம் செடிகளுக்கு நல்லதாக அமையாது. அது கேடு தான் விளைவிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் செடி நம்ம நடும்போது அதனுடைய வேர்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வேர் வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும். அது அது சத்துக்களெல்லாம் உறிஞ்சிக்கிற தன்மையோடு இருக்காது. ஸோ ரொம்ப குறைவான அளவு தான் அது சத்தையோ தண்ணியையோ உறிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரொம்ப உரமெல்லாம் கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி செடி நல்லா 2 மாதம் வளர்ந்து வந்தப்புறம் நிறைய உரங்கள் கொடுக்கலாம், மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இந்த ஆட்டு உரமோ மாட்டு உரமோ கம்போஸ்ட்டோ இதெல்லாமே நல்ல செறிவான உரங்கள். ஆனால் அது ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் செடி நல்லா வளர்ந்தப்புறம் தான் நீங்கள் மண்ணுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஃபோலியோ ஸ்ப்ரேயாக கொடுக்குறதா இருந்தால் செடி ஓரளவு வளர்ந்து அந்த இலைகள்லாம் வந்தப்புறம் தாராளமாக கொடுக்கலாம். பட் மண்ணுக்கு கொடுக்கும்போது ரொம்ப உரம் கொடுத்து செடியை கெடுத்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த சில பேர் இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் அப்படி இப்படியே மண்ணில் புதைச்சி வைப்பாங்க. செடி வளர்ச்சியே ஆகாத போது அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி புதைச்சி வச்சிங்கன்னா வேரழுகல் நோய் வரும். வேரை தான் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா வேர்லாம் ரொம்ப சன்னமாக இப்போ தான் வளர ஆரம்பிக்கிற செடியாக இருக்கும்போது அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது.